தற்போது ஈசிஆர் பகுதியிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் வந்திருக்கிறவரோட பேசலாம். ரகுவரன், ஈசிஆர் பகுதியில் கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது, மழையுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது, காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அதாவது நாம் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில தான் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பலத்த காற்று வீசி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வானிலை ஆய்வு மையம் சொன்னது போல 190 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுவதை நம்மளால பார்க்க முடியுது. நம்மளால இந்த இடத்துல நிக்க முடியாத அளவுக்கு காற்று வீசுது. இந்த சாலை முழுவதுமாவே மரக்கிளைகள் விழுந்து கிடப்பதை நம்மளால பார்க்க முடியுது. எந்த ஒரு வாகனமுமே இந்த சாலையில எப்பொழுதும் பரபரப்பா இயங்கக்கூடிய இந்த சாலை எந்த ஒரு வாகனமுமே இயக்க முடியாத நிலையில் இருப்பதை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. பலத்த மழையுடன் பலத்த காற்று வீசுகிறது. காற்று சத்தத்துடன் வீசுவதால் மக்கள் இந்த சாலையிலே மக்கள் நடமாட்டமே இல்லாத நிலையை தான் நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்குவதற்காக 45 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முகாம்களுக்கே மக்கள் செல்ல முடியாத நிலையில் தான் தற்போது இருக்கிறது. மேலும் வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கே வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முடிந்த அளவுக்கு அங்கே வீடுகளுக்கே கொண்டு போய் உணவுகளை கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில காவல்துறையின் இந்த சாலையில அதிக மரங்கள் விழுந்து கிடப்பதால் காவல்துறை அடிக்கடி வந்து இதை பார்த்து செல்கிறார்கள். இருந்தாலும் பற்றாக்குறை இருப்பதாக தான் இங்க இருக்கிற மக்கள் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்காலிக முகாம்களுக்கு கூட போக முடியாம பொதுமக்கள் வீட்டுகளிலேயே முடங்கியிருப்பதாக சொல்றீங்க. அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா? கடல் பகுதிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இங்கிருந்த மக்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டார்கள். இருந்தாலும் சில மக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கை மீண்டும் விடுக்கப்பட்டது. இதுவரை பார்த்திராத அளவிற்கு கனமழையும் காற்றும் வீசிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சாலையிலே வாகனங்கள் கூட இயக்க முடியாத அளவில் தான் இருக்கிறது. பேருந்துகள் கூட காற்றடித்து ஒரு பக்கம் திரும்பக்கூடிய அளவில் தான் பேருந்துகளும் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வருவாய்த்துறையின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் தீயணைப்புத்துறையின் சார்பாகவும் முழு வீச்சிலே இங்கே பணிகள் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய படகுகள் அனைத்துமே மேடான பகுதிகளுக்கு எடுத்து செல்வதை நம்மால் பார்க்க முடிந்தது. கார்த்திகேயன்.